புத்திசாலி முயலும் சிங்கமும். ஒரு பச்சை புல்வெளியில் ஒரு சிறிய முயல் மகிழ்ச்சியாக குதித்துக் கொண்டிருந்தது. அருகில் ஒரு பெரிய சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. முயல் தவறுதலாக சிங்கத்தின் அருகே சென்றுவிட்டது. சிங்கம் விழித்து கோபமாக முயலை பார்த்தது. நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று சிங்கம் கர்ஜித்தது. முயல் பயந்தாலும் அமைதியாக ஒரு யோசனை செய்தது. முயல், அரசரே, இன்று நீங்கள் எனக்கு பெரிய விருந்து தர வேண்டும். இன்னொரு சிங்கம் என்னை தடுத்துவிட்டது என்றது. சிங்கம் ஆச்சரியப்பட்டு, எங்கே அந்த சிங்கம் என்று கேட்டது. முயல் ஒரு கிணற்றை நோக்கி சுட்டிக்காட்டியது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தண்ணீரில் தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்து அதையே மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது. கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்த சிங்கம் தண்ணீரில் மூழ்கிவிட்டது. முயல் பாதுகாப்பாக ஓடிவிட்டது. முடிவில் முயல் சொன்னது, பலத்தால் அல்ல, புத்தியால் சில சமயம் வெல்லலாம். நீதியறிவு மற்றும் புத்திசாலித்தனம் பெரிய பலத்தையும் வெல்ல முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் பெரிய பலத்தையும் வெல்ல முடியும் என்பதே.